எல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே நம்ம அம்மா அப்பாவோட பிள்ளையா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, இப்ப நான் பிறக்கும் போது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு பார்க்க வந்திருப்பாங்க அம்மா அப்பாவை. ஆனா தேவன் எப்படி ரசிச்சிருப்பாரு தெரியுமா? என் சார்பில் ஒரு ஆளை நான் பூமிக்கு அனுப்பியிருக்கேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய பிறப்பும் கொண்டாடப்பட வேண்டியது. ஏன்னா நீங்களும் நானும் மனுஷ சாயல தரிக்கல, தேவ சாயல தரிச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் அதை தானே சொல்றோம். நம்ம சபை மாம்சத்துல இயங்குகிற சபை இல்ல, நம்ம சபை வார்த்தையில நடத்தப்படுகிற சபை, ஆவியானவரால ஆளுகை செய்யப்படுற சபைனா நம்ம பிறக்கும் போது அந்த டெலிவரி வார்ட்ல நம்ம அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எப்படி நின்னாங்களோ அதை விட யாரு நின்றுப்பா? பிதா குமாரன். ஒரு ஆள் எனக்காக. ஏன்னா மனுஷங்களுடைய நினைவெல்லாம் கொல்லாததா இருந்துச்சு. மனுஷங்க அவரை சூஸ் பண்ணவே இல்லை. மனுஷங்களுக்கு அவருக்கு யாருன்னே தெரியல. மனுஷங்க எதுல திருப்தி ஆயிட்டாங்கன்னா, எப்படியாவது என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் சந்ததிய பெருக பண்ணுங்க. பூமியில இருந்தே மனுஷனுக்கு நோக்கம் எப்படி ஆயிட்டுன்னா, நான் நல்லா வாழ்ந்தா போதும், ஒரு வீடு இருக்குன்னா கூட 2 வீடு வேணும், வீடே இல்லைன்னா சொந்தமா ஒரு வீடு போடணும், கார் வாங்கணும். இதுதான் மனுஷன் உலக பிரகாரமாகவே வாழ்ந்து புரியுதான். வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே தேவையில்லாம கவலைப்படுறான். தேவன் பார்த்தாரு, ஒருத்தையும் கூட நம்ம டிசைன்ல பிறக்கலையா நம்மள. அதனாலதான் என்ன செஞ்சாருன்னா, சரி என்ன பண்றது, நம்மளே ஒரு கருவை தாய் தகப்பன் வயதுல நம்ம பிள்ளைய உருவாக்கணும். அப்படி தாய் தகப்பன் கருவுல உருவாக்கப்பட்டதுதான் நீங்களும் நானும். நம்ம யாரால உருவாக்கப்பட்டிருக்கோம்? யாரால உருவாக்கப்பட்டிருக்கோம்? எல்லாரும் வாயத்துல வந்து சொல்லுங்க, தேவனால உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயல். அதனாலதான் நம்ம பிறக்கும் போது நமக்கே தெரியாம திருத்துவ தேவன் நம்மள கொண்டாடி இருப்பாங்க. எப்படி தெரியுமா? வாவ், நம்ம பிளான்ல நம்ம சார்புல ஒரு பிள்ளை பூமிக்கு வந்திருக்கு. இந்த பிள்ளை இஷ்டத்துக்கு வாழ முடியாது. போற போக்குல எல்லாம் நம்மள நீங்க நல்லா யோசித்து பாருங்க. போற போக்குல எல்லாம் நம்மளுக்கு மட்டும் இருந்திருக்காது. எங்க போனாலும் நிறைய அடியார் வாங்கி கிட்ட கிட்ட இழுத்திருப்பாரு. ஏன் தெரியுமா? நம்ம மேல அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்காரு. புரியுதா? நம்மள உலகத்தின் பக்கம் நம்ம கூட நினைப்போம், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி? அவரு சொல்லுவாரு, எஸ், எல்லாரையும் உங்க அம்மா அப்பா பெற்றாங்க, உங்களை நான் கருவாக்கி என் சார்பில் உருவாக்கி எனக்கா சூஸ் பண்ணா நீ என்ன இஷ்டத்துக்கு போய் வாழ்றது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம மேல நிறைய பிளான் இருக்கத நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை நிறைய நெருக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? அப்பா விட்டு இளையகுமாரன் பிரிஞ்சிருந்தாங்க, ரொம்ப நெருக்கப்பட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க இருக்க நம்ம எல்லாம் ஒருவேளை நிறைய டஃப்பான சிச்சுவேஷனை அனுபவிச்சிருக்கலாம். ஏமாற்றங்கள், தோல்விகள், அடி, யாரும் அனுபவிக்காத பல தோல்விகளை அனுபவிச்சிருக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம ஒரிஜினல் டிசைன் மீன் இருக்குல்ல, மீனை தண்ணில இருந்து வெளியே எடுத்து போட்டா என்ன பண்ணும்? துடிச்சிட்டு இருக்கோம். ஏன் நம்ம உலகத்துல இவ்வளவு நாளும் துடிச்சிட்டு இருந்தோம் தெரியுமா? நம்மளோட இடத்துல ஃபிட் ஆகவே இல்லை. புரியுதா? நம்ம தேவனோட பிளான்ல உள்ளவங்க, தேவனோட நோக்கத்துக்காக நம்மளை வடிவமைச்சு வாழ வச்சா நம்ம அதை விட்டுட்டு எனக்கு நான் அப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தோம். மீனை தூக்கி கரையில போட்டு அதை எப்படி தத்தளிக்குமோ அதே போலதான் பிரச்சனையினால, உலகத்தினால, மனிதர்களால, சூழ்நிலையினால தத்தளிச்சுட்டே இருந்தோம். எப்போ இந்த தத்தளிப்பு மீனுக்கு சரியாகும்? எப்போ தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. சில டைம் பாருங்க, துடிச்சு சாகுற மாதிரி இருக்கும். தண்ணியில தூக்கி போட்டா அப்படி 2 நிமிஷத்துல. ஏன்னா மீன் தண்ணியில தான் இருக்கணும், செடி மண்ணுல தான் இருக்கணும். மண்ணுல இருந்து சூப்பரா வளர்ந்துச்சு, நல்லா வளர்ந்துருக்கு, 2 நாள் பிடிக்க வெளியே வைக்கணும்னு வச்சா என்ன ஆயிரும்? வாடி போயிடும். முதல்ல வாடி வதங்கி போயிடும். ஒருவேளை இங்க இருக்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் வாடி இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை போய் கொஸ்டின் கேட்காதீங்க, நம்ம கிட்ட வேலை பாருங்க. நான் என்னோட டிசைன்ல சரியா இருக்கனா? நான் என்னோட தேவன் என்ன அவரோட சார்பில் வில்ல பண்ணாரே, அவருக்காக நான் எஸ் சொல்லியிருக்கேன், நான் அவரோட சாயல்ல வெளியே வந்திருக்கேன். ஆனா வாழ்க்கை ஒண்ணு வார்த்தை ஒண்ணா இருக்கா? என் டிசைன்ல இருக்கனா? புரியுதா? ஒர்க் பண்ணுங்க. என்ன ஒர்க் பண்ணுங்க? உங்களுக்கே ரொம்ப டென்ஷனா, ரொம்ப குழப்பமா, கவலையா, பயமா இருந்தா உடனே என்ன பண்ணிடணும்னா, ஆஹா இப்ப மீன் எங்க வந்துட்டு கரைக்கு வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கேன், தண்ணிக்குள்ள போனோம், அப்பதான் அது உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி. தேவனை விட்டு உலகத்தின் பக்கம் வந்துட்டோம், அதனாலதான் பயப்படுறோம், அதனாலதான் குழம்புறோம். சோ அவருக்குள்ள போய் உட்காரோன்னு, நான் தேவனோட பிள்ளை, தேவபுத்திரன், உலகம் என்ன தொட முடியாதுங்கிறத வார்த்தையில இல்ல, உணர்வுல. உணர்வுலாம் என்ன? உங்க நினைவா, உங்க எண்ணமா, சிந்தனையா மாறணும்.
ஹல்லேலூயா. அப்படி மாறும்போது மாத்திரம் தான் நம்ம கிட்ட தேவனோட கரம் என்ன செய்யுது, இணைஞ்சு வேலை செய்யறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா போன வீக்ல ஒரு நாள் நான் யோசித்தேன், நிறைய டஃப்பான சிச்சுவேஷன், நிறைய இடத்துல ஹாப்பி, ரொம்ப இடத்துல லைஃபோட ஓட்டங்களை யோசிக்கும் போது இப்படிலாம் நிறைய இருந்திருக்கேன். அப்பதான் தேவன் சொன்னாரு, ஏன் இருந்துச்சு தெரியுமா, நான் உன் மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கேன். உடனே நான் சொன்னேன், வைராக்கிய வாஞ்சையா இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு ரியா மேல ரொம்ப பொசசிவ்னா அவளை நல்லா பார்த்து அப்படித்தானே இருக்கணும். நீங்க நல்லா பார்த்தேன்னு சொல்றீங்க, நடந்ததெல்லாம் நடக்கதானே செஞ்சுச்சு. உனக்கு புரியவே இல்லையா? அவன் மேல பொசசிவா இருந்தனாலதான் நீ கரையில இருந்து துடிக்கும் போதெல்லாம் அவளை தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன். அந்த ப்ராசஸ் ஒருவேளை வலிக்கதான் செய்யும், ஆனா என் ஜீவன் அங்கதான் இருக்கு, என் லைஃப் அங்கதான் இருக்கு, என் அழைப்பு அங்கதான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல? உங்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், தேவனோட அவருடைய பிரசன்னத்துல இளைப்பாரி ரெஸ்ட்ல இருக்கிறபடி வடிவமைக்கப்பட்டிருக்கும். என்னைக்கு அந்த தண்ணியில போனா அதோட நார்மல் லைஃப் நடக்கும். அவரோட போய் உட்கார்றீங்களோ மனநிலையில சொல்றேன், பைக்ல தூக்கிட்டு உட்கார்றது ஜெபம் பண்றத சொல்லவே இல்லை. மனநிலையில அவர் என்ன உருவாக்குனாரு, அவருக்கு சார்பாதான். இப்ப நிறைய பாருங்க, இந்தியா சார்பா யார் விளையாடுவா? இந்தியன் டீம் விளையாடுவாங்க. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கை தட்டுவாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸா ஏன் நம்ம கை தட்டுறோம்? நம்மள பிரசன்ட் பண்ண நம்ம நாடு நம்ம சார்பாதான். அந்த 12 பேரோட வெற்றியும் யாருடைய வெற்றி? இந்தியாவோட வெற்றி, நம்ம ஒவ்வொருவரோட வெற்றி. அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் ஸ்டைலும் விஷயமும் யாரோட வெற்றியா இருக்கணும்? தேவனோட வெற்றியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஆப்போசிட் டீமுக்கு விளையாடிட்டா என்ன சொல்லுவாங்க? அட பாவி துரோகி, நீ நம்ம நாட விட்டுட்டு. இதே மாதிரிதான் கிங்டம் மனுஷனா இருக்கிற நம்ம, தேவ புத்திரரா இருக்க நிறைய நேரம் நம்ம எப்படி மாறி இருக்கோம்? இங்க இருக்க யாருமே நான் துரோகியா பார்க்கல, ஒரு காலத்துல துரோகிலையும் பச்சை துரோகியா தான் இருக்கோம். சரிதானே? இன்னைக்கு தேவ புத்திரரா மாறிட்டோம். இன்னைக்கு நம்ம மாத்தி விளையாடவே மாட்டோம். நம்ம கேம் நமக்காக தேவன் விளையாடி முடிச்சிட்டாரு, அததான் அனுபவிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரையும் பிளஸ் பண்றேன். மனுஷ மனநிலையில இருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. மனுஷ மனநிலை தான் பயம், கவலை, பொறாமை, எரிச்சல், அஃபண்ட் ஆகுறது, காயம், வலி, தோல்வி, இதெல்லாம் மனுஷ மனநிலையில. ஏசு கிறிஸ்து என்னைக்காவது என்னை விட்டு இவன் போயிட்டாரு கூடயே இருந்திய யூதாஸ் அழுது புலம்புனாரா? யோசித்து பாருங்க. ஏன்னா ராஜ்யம் அவர் எப்பவுமே எதை பார்த்துட்டு இருந்தாருன்னா, பூமியை பார்க்கவே இல்லை, பிதாவை பார்த்துட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் எதையுமே நானா செய்யல, பிதா எதை காணிக்கிறாரோ அதான் நான் செஞ்சேன். நீ என்ன பார்த்தியா? நீ பிதாவை பாரு. இன்னைக்கு இங்க இருக்க எல்லாராலையும் சொல்ல முடியுமா? என்ன பாக்குறீங்களா? ஏசுவா பாருங்க. நிறைய நேரம் அப்படி சொன்னா வாழ்க்கை சரியில்லைன்னா பேசிக்க மாட்டேன்னா ஏசு உள்ள இருக்கிறதெல்லாம் புரியுதா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ அவர் உங்களை என்னையும் அழைக்கவே இல்லை. ஒரே வாழ்க்கை, ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரே ஆவி. ஹல்லேலூயா. அது தேவ ஆவி, தேவ சிந்தை. நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நிறைய நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன அப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நான் சும்மாதான் இருக்கேன், நான் தேவையில்லவே அப்படி பண்றேன். எத்தனை கல் விழுந்தாலும், எத்தனை கம்ப தூக்கி வச்சாலும், எத்தனை ஆட்கள் ஏறினாலும் எட்ட முடியாத இடத்துல நீங்களும் நானும் இருக்கோங்கிறத உணர்ந்துச்சோம்னா நம்மளை சுத்தி வருகிற கல்லுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க மாட்டோம். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க எட்ட முடியாத இடம்ங்கிறது பணம் காசெல்லாம் ரெண்டாவது விட்டுருங்க. எட்ட முடியாத இடம்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க இருக்கிறத ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் இப்படி செய்யறேன்னு தெரியுமா? அப்பதான் அடுத்தவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும், நான் நல்லதுக்கு செஞ்சேன்னு தெரியும். நான் சொன்னது புரியுதுல்ல? எல்லா இடத்துலயும் நம்ம மனுஷங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது. நிறைய நேரம் நம்ம நிலைப்பாடு ஒன்னா இருக்கும், வாழ்க்கை இன்னொன்னா இருக்கும். ஏன்னா அவங்க வருத்தப்படக்கூடாது, அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு நாளும் உலகத்தை பிரியப்படுத்த இறங்கி வேலை பார்க்கலாம். உலகத்தை வேலை பார்க்க நம்ம இடத்துல இருந்து இறங்கி வேலை பார்த்தா என்ன ஆயிருவோம்? துடிச்சு போயிருவோம். எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, ஒரு மீன் தண்ணிக்குள்ள அழகா நீச்சல் அடிக்குது. எல்லாரையும் பார்க்க முடியுதா? நல்ல கற்பனை, நம்ம சபையில எல்லாரோட கண்களும் பார்க்குது. நல்லா இமேஜின் பண்ண முடியுதா? நல்ல ஒரு ஆறு பாத்தீங்களா? மீன் போறத பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? என்ன கலர் மீன் பாத்தீங்க? ஒயிட், சில்வர், ஆரஞ்சு. நான் ஆரஞ்சு தான் பார்த்தேன். ஆரஞ்சு வசந்தனே? ஓ ஒயிட் கலர். ஓ ஒயிட். அப்படி ஓ அவரும் மாத்தி கலர் பார்த்திருக்கா அக்கா? ஒயிட். பிளாக். விரோஷா
என் கூட வந்து சேர்ந்திருக்கா. சில்வர். ஓ புரியுதா? அம்மா பாத்தீங்களா? ஆரஞ்சு. நந்தினி மீனும் பாக்கலையா? நந்தினி ஒரு நிமிஷம் டைம் தரேன், கற்பனை பண்ணு. ஒரு ஆறு பார்த்து இருக்கால, ஆத்துல நிறைய மீன் கூட்டமா போறத பாரு. கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா? மீன் என்ன மீன்? நீ கற்பனை பண்ணும் போது என்ன கலர் மீன் தெரிஞ்சிச்சு? உண்மையா மீனை பார்க்க ஒண்ணு வரலையே. மீன் தெரியுதா? மீன் உன் கண்ணு முன்னாடி கண்ண முடி. இமேஜின். செடி பாத்தியமா? என்ன கலர்? ஒயிட். அண்ணே பிரவுன். அண்ணே என்ன பாத்தீங்க? அண்ணனும் பார்க்கல. அண்ணே பாருங்க, எல்லாரும் கண்ண முடி பாருங்க. மீனை பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? ஆமா ஒயிட் சொன்னேன். ஒயிட் சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களா? ஆகாஷ் என்ன கலர்மா? கோல்டு. பிளாக். நந்தினிக்கு பிளாக் கலர். அப்பா மீன் வந்துச்சு. ரீனா காக்கு வெள்ளை மீன். ஒயிட் அண்ட் பிளாக். வெள்ளை மீன். நம்ம மீன் அழகா வாங்குறத பார்த்தா சமையலுக்கு வெள்ளை மீன். செதில அரைக்கும் அப்படியே அந்த சீலே செதிலெல்லாம் வச்சு நான் வாங்கி சமையல் வச்சிருக்கேன். சரி, நம்ம எல்லாருமே மீனை பார்த்தோம். அப்படியே பாருங்க, அந்த மீன் தண்ணிக்குள்ள அழகா போயிட்டு இருக்கு. அந்த மீனை தூக்கி கரையில வைக்கிறத பாருங்க. தண்ணியில இருந்து கை வச்சு எடுத்து, அல்லது அந்த மீன் ஜம்ப் பண்ணி எங்க வந்துட்டு தண்ணி எப்படி கரைக்கு வந்தது. உங்க கண்ணுக்கு அது என்ன தெரியுது? தண்ணியில இருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்தா எப்படி தெரியுது? துடிக்குதா? இப்படிதான் தேவன் கிட்ட இருந்து, அவருக்கு வார்த்தையில இருந்து நம்ம யாருன்றது தெரியாம நம்ம ஐயோ என்ன பண்றது, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நடந்துச்சே, இதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது மீன் எப்படி துடிச்சோ அப்படி துடிக்கிறோம். அந்த மீனை தூக்கி தண்ணியில போட்டுருங்க. போட்டுட்டீங்களா? அழகா என்ன செய்யும்? இப்படி தேவனோட இணைஞ்சிருக்கும் போது நம்ம லைஃப் அழகா இருக்கு, சமாதானமா இருக்கு. இதுதான் நம்ம டிசைன். இதுக்காக தான் உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரையும் பிளஸ் பண்றேன். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுல? அவர் உங்களை தாயோட கருவுல உருவாக்குறாரு. நீங்க பிறக்கும் போது அவரு சார்பா வாரீங்க. அப்ப வாழும் போது யாராதான் வாழணும்? இந்தியன் டீமுக்காக தான் விளையாடணும். தேவ ராஜ்யத்தின் மனநிலையில வாழ்ந்தீங்கன்னா என்ன டிசிஷன் எடுங்கன்னா, கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், குழம்ப மாட்டேன், அடுத்தவங்களுக்கு எந்த இடத்துலயும் ப்ரூஃப் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா மனுஷங்க இடத்துல இருக்கிறதுனாலதான் அடுத்தவங்களுக்காக வாழ்றோம். நம்ம இடம் எது தெரியுமா? நம்ம பார்த்தோம்ல, எட்ட முடியாத உயரம், யாராலும் நம்ம நெருங்க கூட முடியாது. நீங்க நினைக்கலாம் நெருங்கிட்டு இருக்காங்களே, ஏன்னா நம்ம நெருங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா நினைக்கிறதுனால. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல நான் சொல்றது? நம்மள யாராலையும் நெருங்க முடியாது. ஏன்னா தேவன் சொல்றாரு, உன்னை சுற்றி நான் அக்கினியும் மதிவாய், உனக்கு விரோதமா எழும்புற எல்லாமே வாய்க்காம போகும். உனக்கு எதிராக எழும்புவாங்க, ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. உனக்கு விரோதமா எழும்புறவங்க எல்லாம் எங்க வருவாங்களா? உன் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத பார்த்து உன்னை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை தேடி வந்தாங்களா? வரலையா? யோசேப்பு எங்கேயாவது போய் அப்பா அங்க நல்லா பஞ்சம் வந்துட்டு வாங்கன்னு கூவி அழைச்சாரா? ஏதாவது சொன்னாரா? அவர் அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டாரு. தண்ணியில வாழ்ந்த மாதிரி, மீன் வாழ்ந்த மாதிரி தேவன் வச்ச டிசைன்ல வாழ்ந்தாரு. உங்களுக்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன், தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா ராஜ்ய புத்திரராய் வாழ்றதுக்கு, ராஜ்ய மனநிலையில வாழ்றதுக்கு. உங்க எல்லாருக்கும் மனநிலைன்னு ஆசீர்வதிக்கிறேன். மனுஷனை மாதிரி திங்க் பண்ணாருங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மனுஷன் இல்ல, தேவன் சொன்னீங்களா எல்லாரும்? அதனால மனுஷன மாதிரி வாழ்க்கை வாழாதுங்க, தேவ வாழ்க்கைய வாழுங்க. சொல்லுங்க எல்லாரும். மனுஷன மாதிரி வாழாதுங்க. ஏன்னா மனுஷன் தான் பயப்படுவான், மனுஷன் தான் கவலைப்படுவான், மனுஷன் தான் குழம்புவான், மனுஷன் தான் நாளைக்கு என்ன செய்ய நினைப்பான். நமக்கு தெரியும், சகலமும் நமக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் அப்பண்ட் ஆகல, எந்த குறித்தும் இல்ல. அவர் பிதாவோட மகிமையில நிறைவுல இருந்தார். நம்மளும் அப்படிதான் இருக்க போறோம். இன்னைக்கு காலையில நான் குளிச்சுட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், மனநிலைய மட்டும் சொல்லிட்டேன். மீன், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்த்திருக்கோம்? மீன் தண்ணிக்குரியது. பூமியில இருந்தா மீன் வந்து திணறிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நானும் தேவனுக்காக உருவாக்கப்பட்டவங்க.
பயத்தே புறம்பே தள்ளும். இருக்கா? யாருக்காவது பயம் இருக்கா? இருக்கா? யாருக்காவது குழப்பம் இருக்கா? யாருக்காவது கவலை இருக்கா? ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள வந்துருங்க. புரியுதா? தண்ணின்னா என்னன்னு தெரியுதா? தேவன், நான் எதை சொல்றேன்னா, தேவனோட வார்த்தையை எடுத்து நான் ஏன் பயப்பட மாட்டேன், நான் ஏன் கவலைப்பட மாட்டேன்னா, தேவனோட வார்த்தை சொல்லுது நான் தனியா இல்ல, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்காரு, ஆவியானவர் இருக்காரு, ஏசப்பா இருக்காங்க, என்ன கைவிட மாட்டாங்க. உங்களுக்கு இது என்ன நடக்கும்? இவ்வளவு டிலேயா இருக்கு, அது தாமதித்தாலும் ரெட்டிப்பான நன்மையா வரும். என்னடா பிள்ளைங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க சமாதானமா தான் இருப்பாங்க, துன்பம் உண்டாகிறதுக்கு நீங்களும் நானும் பிள்ளை பெறவே இல்லை, இதெல்லாம் உங்க ஸ்டாண்டர்டா இருந்துன்னா துடிச்சுட்டே இருக்க மாட்டோம். நிறைய நேரம் கிறிஸ்தவங்க வாழ்க்கை எப்படி ஆயிரும்னா, பாதி நாள் தண்ணிக்குள்ள, பாதி நாள் என்னைக்குமே அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதா இருக்கும். வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் வருவார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் சூழ்நிலையால அசைக்கப்படவே மாட்டீங்க. பக்கத்துல இருக்கவங்க முகத்தை பார்த்து கடை சொல்லிடுறாங்க, எல்லாரும் கவனிங்க, ஏதோ ஒரு அசைன்மெண்ட் நினைச்சிடாதீங்க, அது அவங்க லைஃபா மாறும். ஏன்னா வசனம் சொல்லுது, வார்த்தையில வல்லமை இருக்கு. ஏசு கிறிஸ்து திறக்கப்படும் சொன்னாரு, அப்படியே அந்த வைப்ரேஷன் போய் திறந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏசு கிறிஸ்து சொன்னாரு, லாசருவே வெளியே வா, அந்த வார்த்தை அப்படியே அதிர்வா அலையா உள்ள போய் வெளியே கொண்டு வந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க முகத்தை பார்த்து, நீங்க எதுக்கும் அசைக்கப்பட மாட்டீங்க, ஏன்னா மனுஷனே அசைக்கப்பட மாட்டீங்க. சூப்பர். நம்ம யாருமே எதுக்கும் அசைக்கப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், கவலைப்பட. அவனுக்கு ஒரு சந்தோஷம், என்ன மாதிரி சொல்லிட்டு அசைக்கப்பட மாட்டோம். அதனால நம்ம யாருமே அசைக்கப்பட மாட்டோம். நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, உற்சாக மனநிலை. எப்போதான் உங்க மனசு ஒரு சோகத்துக்குள்ள போகுதோ, ஒரு சோர்வுக்குள்ள போகுதோ, திங்கிங்குள்ள போகுதோ, பயத்துக்குள்ள போகுதோ, பண்ணி எங்க போயிருங்க, தண்ணிக்குள்ள. எப்படின்னா கரையில வந்துட்டேன், உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையா, ஏசப்பா என் கூட பேசுங்க, பைபிளை திறந்து வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க. பைபிள் வாசிக்க தோணலையா, கண்ணை மூடிட்டு, ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்காரு, ஏசப்பா இருக்காங்க, ஆவியானவர் இருக்காங்கன்னு கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணிருங்க. அந்த இடத்துல அந்த பிரசன்னம் உங்களை நிரப்புறத பார்க்க வந்திருக்கவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு சும்மா வரல, ஆனா தேவன் எனக்கு ஒரு வார்த்தை தந்தாரு, அதை நான் சீரியஸா எடுத்திருக்கேன். விடுதலையாக்கப்பட்டவர்களே ஒரு சபையில கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், இங்க வந்து எல்லாராலையும் வர முடியாது. யாரால வர முடியும்னா, யாரெல்லாம் தெய்வ திட்டங்களுக்கு எஸ் சொல்லி இருக்கீங்களோ, தெய்வீக அசைவுக்கு ரெடியா இருக்கீங்களோ. ஏன்னா ஒரு சந்ததி எழும்பும், அது வார்த்தையில தான் வாழும். அது வாழ்க்கையே எதுல வாழாதுன்னா உலகத்துல வாழவே வாழாது. ஒரு வசனம் இருக்கு, இருள விரும்புறவன் ஒளி இன்பத்திற்கு வரமாட்டான். அது என்ன அர்த்தம்னா, இருளுங்கிறது வேற எதுவும் இல்ல, உலகம், எண்ணங்கள், நான் என்னோட விருப்பப்படிதான் வாழவே நினைக்கிற யாராலையும் எங்க வர முடியாதான், அவனோட கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு வெளிச்சத்தின் இடத்துக்கு வர முடியாது. புரியுதுல? நீ அதை செய்யாத இதை செய்யாதுன்னு இல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா கான்சியஸா வாழணும், மனுஷன மாதிரி வாழக்கூடாது. யாரெல்லாம் மனுஷன மாதிரி வாழ ஆசைப்படுறாங்களோ அவங்க எங்க வர முடியாது, வார்த்தையில வாழ்ற இடத்துக்கு வர முடியாது. அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஏன்னா நான் கண்முடித்தனமா என்ன நம்புறேன்னா, தேவன் எனக்கு தந்த வார்த்தையை நான் நம்புறேன். நான் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, விடுதலையாக்கப்பட்டவர்களை நான் இந்த இடத்துல கூட்டி சேர்ப்பேன். இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா, வார்த்தையில வாழ்றவங்க தான் வருவாங்க. அவங்க ஆவியால தான் நடத்தப்படுவாங்க. வார்த்தையில வருவாங்க, நீங்க எல்லாம் வார்த்தையில தான் வாழ்வீங்க, ஆனா ஆவியில நடத்தப்படுவீங்க. மனுஷன் உங்களை லீட் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள இருக்க மனுஷ ஆவி, நீ இதை செஞ்சா இப்படி நடக்கும், நீ அங்க போ, அப்படி சொல்றதை கேட்க மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிட் மேன் ஆவியானவர், நீ மலைமேல் இருக்கிற பட்டணம், நீ இதுக்கெல்லாம் அசந்து போகாத, நீ இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகுதுன்னு உங்களை நடத்துறத பாப்பீங்க. ஏன்னா நான் தேவன் என்கிட்ட சொன்னதை சொல்றேன், வார்த்தையில வாழுவீங்க, ஆவியில நடத்தப்படுவீங்க, பிதாவை வெளிப்படுத்துவீங்க. எங்க பிதா மேனிஃபெஸ்ட் ஆவார்னா, எங்க வார்த்தை இருக்கோ, எங்க ஆவியானவர் இருக்காரோ, அங்கதான் பிதா பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க, எதுவும் அவரை கட்டி வைக்க முடியல. உங்களுக்கு புரியுதா? அவர் வார்த்தையில வாழ்ந்தாரு, ஆவியினால நடத்தப்பட்டாரு, மரணத்தின் கட்டில உடைச்சிட்டு வெளியே வந்தாரு. இதே மாதிரிதான் நீங்களும் நானும் சூழ்நிலையினால, ஒருவேளை கடன், வியாதி, கஷ்டம், இதுக்காக எல்லாம் வாழாதுங்க. வார்த்தையை பிடிச்சிட்டு வாழுங்க, விடுதலையா வெளியே வரத பாருங்க. ஹல்லேலூயா. அதனால நான் எதை பாக்குறேன்னா, தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை பாக்குறேன்.
ஆவியானவர் என் கண் முன்னாடி இருக்கிறத நான் பாக்குறேன். அவர் சொல்லியிருக்காரு, சபையில விடுதலையாக்கப்பட்டவர்களை கொண்டு சேர்ப்பேன், அவங்க வார்த்தையில வாழுவாங்க, ஆவியினால நடத்தப்படுவாங்க, பிதா மகிமைப்படுவார், ஒரு சந்ததி எழும்பும், தலைமுறை தலைமுறைக்கும் தேவபுத்திரராய் சிருஷ்டிகள் உலகத்தோட தலையெழுத்த மாத்தி அமைக்கக்கூடிய தேவபுத்திரர்கள் இங்கே இருந்து தோன்றுவாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போனா கலாச்சார மாற்றம் நடக்கும், லைஃப் ஸ்டைலையே மாத்தி போடுவோம். புரியுதா? பவுல் போனா கலாச்சார மாற்றம் நடந்துச்சு. அறியப்படாத தேவனுக்கு பலியிட்டவங்க எல்லாம் அறிஞ்ச தேவனை பலியிட்டாங்க, மாற்றம் நடந்துச்சு. பயந்தவங்க எல்லாம் தைரியமா இருந்தாங்க. நீங்க நானும் போக இடத்துல சமாதானம் இருக்கும், நம்ம போற இடத்துல அதோட தாக்கம் கிங்டம் தாக்கமா இருக்கும். அவரோட வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். மனநிலை ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? மீன் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம டிசைன் இங்க இருக்க எல்லாரோட மனநிலை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபமே கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல இல்ல இல்ல. நான் தீவிரமா நினைச்சிட்டு இருக்கேன், கிறிஸ்தவ லைஃப்ல இருந்து ஜெபம்ங்கிற வார்த்தை அழிக்கப்பட்டு போகுது. ஜெபம்னு சொல்லி எதுக்கு ஜெபம் பண்றோம், என்ன ஜெபம் பண்றோம்னு தெரியாம கண்ணை மூடி நம்மள ஒரு செயலுக்கு பின்னாடி போக வச்சுட்டே தவிர உறவா தேவனை அனுபவிக்க வைக்கணும். ஜெபம்ங்கிறது தேவனோட அப்பா பிதா எனக்கு இருக்கிறாரு, நான் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கேன், இயேசு என்ன வச்சிருக்கிறாரு, நான் சுகமாக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இதுதான் ஜெபம். புரியுதா? இத நினைவு கூர்ந்து அப்பா கிட்ட தைரியமா கிருபாசனை தட்டைக்கு போறதுதான் ஜெபம். ஆனா நம்மள மதம் எப்படி வச்சுட்டுனா, காலையில எழுதி ஜெபம் பண்ணு, மத்தியானம் ஜெபம் பண்ணு, என்ன ஜெபம் பண்றோம் நமக்கும் தெரியாது, சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை இந்தியாவை ஆசீர்வதிங்க, ஒரிசாவை ஆசீர்வதிங்க. இது இல்ல. நம்ம இங்க இருந்து அதிகாரத்தை பேசினா ஒரிசா இல்ல, உலகத்துல இருக்க எந்த நாடா இருந்தாலும்